எங்களுக்கு 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 ஓய் ஊதியம் ஓய் ஊதியம் ஓய் ஊதியம் ஓய் ஊதியம். ஐயாவே தெரியுமா ஐயாவே தெரியுமா 2000 2000 2000 2000 2000 2000 போதுமா போதுமா போராட்டம் ஆறாநாள் போராட்டம் ஆறாநாள் போராட்டம் ஆறாநாள் போராட்டம் தெரியுமா 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 செல்ல மாட்டோம் 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 அரசாணை இல்லாமல் அரசாணை இல்லாமல் அரசு ஆறாநாள் போராட்டம் வீதியிலே போராட்டம் வீதியிலே போராட்டம் சென்னையிலே போராட்டம் சென்னையிலே போராட்டம் ஊராட்சி செயலாளர் போராட்டம் ஊராட்சி செயலாளர் போராட்டம் தெரியுமா 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 ஐயாவே 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 கொஞ்சம் சொல்லுங்களே 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 கை எடுத்து கும்பிடுறோம் கை எடுத்து கும்பிடுறோம் ஊராட்சி செயலாளர் ஊராட்சி செயலாளர் நிலையை சொல்லுங்க. ஜான் போஸ்கோ பிரகாஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம். தமிழகத்திலே 12,525 கிராம ஊராட்சியிலே பணியாற்றி வருகின்ற கிராம ஊராட்சி செயலர்களுக்கு அற்பமான சொற்பமான மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 2000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 2000 என்பது ஏற்கனவே நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதியக்கட்டிலே நாங்கள் பணி செய்த பொழுது வழங்கப்பட்ட 2000. 2018ஆம் ஆண்டு முதல் நாங்கள் தொடர்ந்து காலமுறை ஊதியக்கட்டில் இருக்கிறோம். அப்போ காலமுறை ஊதியக்கட்டில் 15,900 50,400 என்று வாங்கக்கூடிய அந்த ஊதியத்தில் தமிழ்நாட்டில் பிற அரசு பணியாக என்ன வாங்குகிறார்களோ அது எங்களுக்கு பொருந்த வேண்டும். பொருந்தும் உங்களுக்கு என்று ஆணையரகம் சொல்கிறது, எங்களுடைய கூடுதல் தலைமைச் செயலர் சொல்கிறார். பொருந்தக்கூடிய விஷயம் நியாயமான விஷயம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நியாயமான விஷயத்தை செய்வதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள். 8 ஆண்டு காலம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது. பொதுவான அந்த பென்ஷன் திட்ட அரசாணை வரும் என்று சொன்னார்கள், நேற்று வந்துவிட்டது. இனியும் அவர்களை எதையும் தடுக்காது என்று நினைக்கின்றேன். உடனடியாக தமிழ்நாட்டில் பணியாற்றுகின்ற ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு 6ஆம் நாளாக போராட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் அரசாணை வெளியிடும் வரை நாங்கள் போராடுவோம். எங்களுடைய நோக்கம் இங்கு பேச்சுவார்த்தைக்கு வருவதல்ல. பல ஆண்டுகள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு அரசாணை வரவில்லையே. எங்களுடைய நோக்கம் என்பது அரசாணை பெறுவது. அதை நோக்கி நாங்கள் முன்னேறுவோம். 3 முறை எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. நாங்கள் கால அவகாசம் 2018 நாங்கள் கொடுத்துட்டோம். 8 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். இப்போ இடையில கடைசி நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு பொதுவான பென்ஷன் திட்ட அரசாணை வந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் ஃபைலே போட முடியும். நாங்கள் நேற்று வந்துருச்சு. ஸோ இனிமேல் அவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அனைவரும் விரைந்து அரசாணை வழங்குவார் என்று நினைக்கின்றோம். தடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அரசு நினைத்தால் 2 நாள் 3 நாள் ஒரு அரசாணை போட்டுவிட முடியும். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு 6வது நாளாக போராடுகிறோம். 60 நாட்கள் ஆனாலும் எங்களுடைய முயற்சி தொடரும். இல்லை, மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன இருக்குது? தமிழ்நாடு அரசோட மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்துகிறோம். அது தவிர மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க எய்டட்டுக்கு தனியாக தர்றாங்க, அது வேறு. போராட்டத்துக்கு அது அரசாணை நேற்று தானே வெளியிட்டிருக்காங்க. அதனால் இப்போ அதிகாரிகளுக்கு கூப்பிட நம்பிக்கை இருக்கா? எங்கள் கூப்பிட்டு என்னங்க செய்கிறது? எங்களுக்கு அரசாணை வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறதுக்கு நாங்கள் வரல. அதை 8 வருஷமாக செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அரசாணையில் உங்களுக்கு வரல இல்லை, இதை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அது வரலன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கைட்லைனில் என்ன சொல்லுவாங்க, பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த சிறப்பு கால முறை ஊதியத்தில் இருந்தப்போ கொடுக்கப்பட்ட அந்த 2000 5000 அல்லது 7750 ரூபாயை உயர்த்திட்டோம், போயிட்டு வாங்கம்பாங்க. அதுவல்ல, எங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, எங்களுடைய தகுதி என்ன? இன்றைக்கு 10வது முடிக்காத பஞ்சாயத்து செக்ரட்டரி 600 பேர்த்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்கல்ல. அப்போ எலிஜிபிலிட்டின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. அது மாதிரி எலிஜிபிலிட்டி எங்களுக்கு பதிவுரை எழுத்தர் இல்லை.
அந்த எலிஜிபிலிட்டியில் வந்து பே எலிஜிபிலிட்டியில் என்ன உள்ள கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதுலேயும் ஓய்வூதியம் கொடுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் பென்ஷன் ஏகப்பட்ட விடுதல்கள் இருக்குது, அது வேறு. எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக ஓய்வூதியம் தான் கேட்குறோம். அரசு ஏதாவது நிதி பிரச்சனை சொல்கிறாங்க. நிதி எப்படி பிரச்சனை வரும்? அரசு கஜானாவிலேருந்து கொடுக்க போகிறதில்ல, ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த நிதியிலேருந்து தான் கொடுக்க போகிறாங்க. இதில் நிதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எது தடுக்குது? கொடுக்கக்கூடாதுன்ற மனதா? அப்படியும் இல்லை, கொடுக்குறாங்கிறாங்க. காலவாசம் கேட்குறாங்க. 8 வருஷத்துக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா 8 வருஷம் 8000 ஊராட்சியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க. எல்லாம் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள். தமிழக